இன்றைக்கி மதியத்துக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் கிளற போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 3 பேக்கெட் வந்துட்டு 100 ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இந்த டைமு. சரி, ஒரு டம்ளர் அரிசி போட்டுட்டு ஒரு கப்பு, அதாவது அந்த ஒரு டப்பா போட்டால் போதும். அதனால் அதை வந்து வாஷ் பண்ணிக்கலான்னு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுவுறதுக்கு வந்துட்டு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு ரெண்டில் ஏதாவது ஒரு மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெசர்னிங்க அப்படின்னா அந்த மஷ்ரூமில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். இப்போ நீங்கள் அந்த பிசைஞ்சிட்டே இருக்கிறக்க பார்த்திங்கனாவே தெரியும், அப்படியே கருப்பு கலரில் வரும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து 4 பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி சின்னதாக வேணுனாலும் போட்டுக்கலாம், பெருசாக வேணுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். பூண்டு, இஞ்சி, கூடவே பட்டை, லவங்கம், சோம்பு இது கூட போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, புதினா. இந்த டைம் வந்துட்டு இந்த பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி போட்டு அரைக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே பச்சை மிளகாய் போட மாட்டேன் பிரியாணிக்கெலாம். மிளகாத்தூள் போட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டு. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன். கூட ஒரு 4 முந்திரி வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக, அதாவது குக்கரில் இல்லாமல் பாத்திரத்துலேயே வைக்கிறதா இருந்தாலும் சரி, குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே சேம் தான். இன்றைக்கி வந்துட்டு குக்கரில் வச்சுட்டேன். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய், நெய் ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். அதையும் அதிலே போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி அதை தூக்கி இந்த சமயத்தில் ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயில் வதங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தூக்கி அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்க பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் கிளற. அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதுவும் இந்த டைமில் ஆட் பண்ணிடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்க பார்த்திங்கன்னா வாசனை செம்மையாக இருக்கும். அதாவது மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. மேலே பாருங்களேன், எண்ணெய் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2. இன்றைக்கி வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன், அதனால் 1க்கு 2 அப்படியே ஊற்றிட்டேன். இதுவே பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா இருந்துச்சு அப்படின்னா 1.5 ஊற்றினா போதும். ஆனால் நல்லா ஊறி இருக்கணும் அரிசி. அவ்வளோதான், அரிசி போட்டுட்டேன். 1க்கு 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு கிளறிட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்கள் குக்கர் பொறுத்தளவு ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கணும். எப்போவுமே இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தண்ணி வரக்கூடாது. தண்ணி வராமல் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் இல்லை, அடங்கிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு எடுத்துட வேண்டியது தான். இப்போ அழகாக பாருங்களேன், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது நான் சாப்பாட்டு அரிசி போட்டதுனால கொஞ்சம் அரிசி பெருசாக இருக்குது. இதுவே நம்ம சீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ்லாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா சன்னமாக வந்திருக்கும். அவ்வளோதான், நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா இப்போ ஆறினதுக்கப்புறம் நல்லா உதிரி ஆகிடுச்சு. அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் மசாலா செஞ்சுருக்கேன். இது எப்போவும் போல தான், இஞ்சி பூண்டு தனியாக அடித்து வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிறது தான். வதக்கி மசாலா வேணும்னா ஏதாவது போட்டு நல்லா வதக்கி ட்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த புதினாவும் கொத்தமல்லியும் பவுட்ரு பண்ணேன் இல்லையா, அது கொஞ்சம் தூவி விட்ருக்கேன் இதுக்கு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதுக்கு உதவும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.